गाइस सूपरा पुट्टु रेडी आयिடுச்சு पुट्टु किन्ना पुट्टु இன்னைக்கு செஞ்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் அது கூட வெல்லமும் ஏலக்காய் சூப்பரா இருக்கா இதுல கொஞ்சம் நெய் போட்டு வெல்லம் போட்டு பேசி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் हाय गाइस எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங் இன்னைக்கு வந்து மார்னிங் vlog தான் பார்க்க போறீங்க காலையில என்னோட வேலை என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துறலாம் இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு வாக்கிங் போலாம் மொட்டை மாடியில சாவி எடுத்தாச்சு கிளம்ப போறோம் வாங்க போலாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சு எல்லோரும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே பில்டிங் வேலை பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இப்போவே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாடியிலேருந்து பார்த்தா நல்லா மரங்கள்லாம் நிறைய தெரியும் இன்னும் வீடு கட்டாமல் பிளாட்ஸ்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கிறதால இருக்கும் ஏத்தாப்ப பாருங்கள் ஒரு சர்ச் தெரியுது பாருங்கள் இந்த சர்ச் வந்து ரொம்ப பழங்காலத்து சர்ச்சுன்னு சொல்லுவாங்க 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்வாங்க ஏன்னாக்கா ஃபாரினர்ஸ்லாம் நம்ம நாட்டை ஆண்டப்போ பிரிட்டிஷ்காரங்க ஆண்டப்போ கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழமையாக இருக்கும் அது அந்த காலத்து முறைப்படியே இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் சர்ச்சு ஆனால் நல்லாயிருக்கும் எல்லாருமே இந்த மலபார் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க அது சூப்பராக இருக்கும் நல்லா சில்லுன்னு இருக்குது நைட்டு லேசாக மழை பெஞ்சதால் லேசாக அப்படியே சின்னஸாக காற்று வருது சூப்பராக இருக்குது செடியெல்லாம் இன்னும் தூங்கி முழிக்கலை சரியாக வெயில் வரல பாருங்க வெயில் அடிக்க தான் இவங்கெல்லாம் முழிப்பாங்க முழிச்சு பூ பூக்கிறவங்க பூப்பாங்க அப்படி இருப்பாங்க இவங்க அப்படியே இன்னும் மொட்டை மாடி போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன் அப்படியே மாடி கிளம்பிடலாம் சூப்பராக வந்தாச்சு மேலே வந்தோடனே நல்லா சில்லுன்னு இருக்குது இங்கேருந்து பாருங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக பார்க்க இப்போவே பில்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் மணி 6:30 இன்னும் ஆகலை அதுக்குள்ளே சென்ட்ரிங் போடுறவங்களாம் வந்துட்டாங்க போல் அதனால் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்த்தாலுமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மேலே மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறப்ப நல்லா நேச்சராக நிறைய மரங்கள் இருக்கிறதால நல்லா சில்லுன்னு காற்று வரும் இது மழை மேகமாக இருக்குது அங்கே பாருங்கள் வெண்டிலேஷனுக்காக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க ஒரு பால் மாதிரி மேலே அங்கிள் பாருங்கள் இங்கே தேங்காயெல்லாம் பொறுக்கி வச்சுருக்காங்க கீழே போட்டு வச்சுருந்தாங்க குப்பையாக இருக்குதுன்னு சொல்லவுமே எல்லாத்தையும் எடுத்து அன்னக்குடையில் வச்சுட்டு மாடியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க பக்கத்துலலாம் பில்டிங் கட்டுறதால எல்லா சிமெண்ட்டும் இது மேலே தான் வந்து விழுந்துட்டுருக்கு நாங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் ஆகிடுச்சு அப்புறம் வெயில் வந்துருச்சுன்னா போக முடியாது மொட்டை மாடி தான் என்னோடய வாக்கிங் பிளேஸு நடக்கும்போது ஈஸியாக இருக்கும் வெளியில் போக முடியல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதால குறுக்கால நடுக்கால போய்கிட்டே இருப்பாங்க வண்டி வேறு வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு நடக்கும்போது கால் தடுக்கிக்கிட்டே இருக்குது பயமாக வேறு இருக்குது வண்டியை பார்த்து நடக்க மாட்டோம் மழை பெஞ்சதால் ரோடு வேறு டேமேஜாக இருக்குது அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே போயிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் கீழே போயிடலாம் நம்ம
செம்மையாக வேர்த்துருச்சு. நம்ம கீழே போகலாம். அவ்வளோதான், வாக்கிங் முடிஞ்சு. காஃபி குடிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். வாங்க போகலாம். கீழே போயிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே குப்பையாக இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நான் இங்கே தான் வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில். கீழே வைக்கலை. கீழே வீடை வந்து யூட்டிலிட்டிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அங்கே டஸ்ட்பின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த வீட்டோட மேல் வீட்டில் தான் நான் வாஷிங் மிஷின்லாம் வச்சுருப்பேன். வெளியில் ஸ்டாண்டு பார்த்திங்களா, அதில் தான் அப்படியே காய வச்சுட்டு போயிடுவேன். மழைன்னா கூட நம்ம உள்ளே எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கோம், நனையாது. எல்லா ரூமும் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம கூட்டிடலாம். கூட்டிட்டு இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை மேலே வர வேண்டாம். க்ளீனாக தான் இருக்குது. இன்னொரு தடவை நம்ம கூட்டிடலாம். இது வந்து மேல் வீட்டு கிச்சனு. இதுலேயும் நான் தான் சமைப்பேன். இது வந்து வீடியோவுக்காக சமைப்பேன். எப்பயாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மேலே வருவேன். மிஷினில் துணியை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அங்கிள் வந்து எனக்கு முன்னாடியே இங்கே துணி வந்து ஒரு மூட்டை துணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு என்னோடய துணியை போட்டு ஃபஸ்ட்டு துவைக்க போகிறேன். எனக்கா நிறைய துணி எனக்கு தேவைப்படுது. அதெல்லாம் அப்படியே துவைக்காமையே இருக்குது. இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எல்லாம் க்ளீனிங் வேலையை பார்த்துருவோம். க்ளீனிங் பண்ணிவிட்டு செடிக்கெலாம் இப்போ காலையிலே தண்ணி விட்டாக்கா செடிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் தண்ணி விட்டோன்னே ஃபீலிங் நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதனால் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, லேட்டாக தண்ணி விட்டோன்னு வச்சுங்களேன், அது அப்படியே சோர்ந்து போயிடுது. காலையில் தண்ணி விட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பால்கனியெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். பால்கனின்னு சொல்லுவேன், போர்ட்டிக்கோன்னு சொல்லுவேன். நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே போதும். நல்லா ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இல்லைன்னா காஃபி சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, ஃபேமிலியோட பேசுகிறதுக்கு இந்த போர்ட்டிக்கோ தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளேயும் அப்படியே கூட்டிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவோம். இது வந்து என்னோடய கிருஷ்ணகமலம் செடி. இது வந்து மேலே பால்கனியில் மேலே தான் வச்சுருக்கேன். கீழேருந்து பார்க்கும்போது தெரியும் நல்லா செடி வந்து மேலே அப்படியே படர்ந்து வந்திருக்கும், பூவெல்லாம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இது கிருஷ்ணகமலம் தொட்டி. அடுத்தது வந்து ஆல்மண்டாவும் வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினா போதும், அப்படியே ஜாலியாக இருப்பாங்க அந்த செடிலாம். வீடை பூட்டிடலாம், நம்ம கிளம்பலாம். காலையில் டிஃபன் பண்ணணும். நம்ம சீக்கிரம் போனால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். டைம் ஆகிடுச்சு, இப்போவே போனால் தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து புட்டு செய்யலான் இருக்கேன். ஸ்வீட் புட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இட்லி தோசைன்னு போர் அடிக்கும் இல்லையா, இன்றைக்கி புட்டு செய்யலாம். கொஞ்சமாக தான் மாவு போட்டிருக்கேன். ஒரு 2 புட்டு செஞ்சாலே போதும் எங்கள் 2 பேர்த்துக்கு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அங்கிளும் நானும் தான் இருக்கோம். அதனால் இந்த மாவே எங்களுக்கு சரியாக இருக்கும். இதை லேசாக வறுத்துக்கணும், இல்லைனாக்கா புட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். தேங்காய் துருவிக்கலாம். பாதி துருவிக்கிறேன், அதுவே கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ஸ்வீட் புட்டு அப்படின்றதால கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். பச்சை தண்ணி தான் தெளிக்கிறேன், ஏன்னா வறுத்த மாவு தான். அதனால் லேசாக தண்ணி தெளித்து அப்படியே உதிரியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது. இப்படி பிடிச்சா இப்படி வரணும், அப்படி உதிர்த்தா இப்படி இருக்கணும், அப்படி உதிர்ந்து போகணும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். இப்போ கிண்ணம் புட்டு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிறேன். அடியில் சில்லு போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, அந்த அச்சு. அது மேலே தேங்காய், கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அரிசி மாவு போடுறேன். நான் லேசாக தான் போடணும், அழுத்தி வைக்கக்கூடாது, அழுத்தக்கூடாது. அழுத்தம் இல்லாமல் போடுங்க. போட்டு மூடிடலாம்.
குக்கரில் கொஞ்சமாக ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அது ஆவி வந்துருச்சு. அந்த ஆவி மேலே இதை தூக்கி வைக்கணும். வெயிட்டு போடாமல் அந்த வெயிட்டு போடுற இடத்துல இந்த கிண்ணத்தை தூக்கி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த மேலே கிண்ணம் புட்டு மேலே ஆவி வரணும், அப்போ தான் மாவு வேகும். வேகலைன்னா நல்லா இருக்காது. நல்லா வெந்த உடனே எடுத்துக்கோங்க. அது மாதிரி குக்கரில் தண்ணி இருக்கான்ட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். இப்போ 1 ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு புட்டையும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஈஸியான வேலை தான். இட்லி தோசைக்கு மாற்று ஐடியாவாக இதையும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு ஸ்வீட் புட்டு, ஒரு நாளைக்கு ஏதாவது அடை, அவியல், ஏதாவது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ வெல்லம் எடுத்துருக்கேன், அதில் ஏலக்காய் நுனிக்கு போட போகிறேன். இந்த புட்டு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லமும் ஏலக்காய் நுனிக்கு போட்டிருக்கேன். நல்லா நெய் போட்டு சுட சுட இருக்கிற அந்த புட்டு மேலே நெய் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடும்போது புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கிண்ணம் புட்டு தான் இன்றைக்கி செஞ்சேன். வெல்லமும் ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன் காம்பினேஷனுக்கு. இதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு வெல்லம் ஏலக்காய் போட்ட இந்த மிக்ஸ் அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இதோட என்னோட லாகை முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட மார்னிங் விலாகு. சூப்பராக இருக்கா? இதுதான் நான் காலையில் எழுந்திரிச்சு செய்கிற வேலை. இதோட நான் மார்னிங் விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி.